மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? வெறும் ராசிகளுக்கு மட்டும் இந்த பலன்களை கொடுப்பாரா, இல்லை பொதுவாக உலக அளவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? குரு பகவானினுடைய மாற்றம் உலக அளவில் நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை உலக அளவில் கொடுக்கக்கூடும். நமக்கும் பார்த்திங்கன்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் நமக்கு தேர்தல்கள் வரப்போகுது. இது மட்டும் அல்லாமல் அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பெயர்ச்சியினுடைய மாற்றத்தில் பெரிய பங்கு வகிக்கும். கிரகங்களில் குரு பகவானும் சனி பகவானும் உலக அளவில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார். இப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த சித்திர வருட பிறப்பும் சூரிய பகவான் நமக்கு மேஷ ராசியில் உச்சபலம் பெற்று இருக்க போகிறார். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்லக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் முக்கிய தலைவர்கள், இல்லை அரசியலில் பேசப்படக்கூடிய உலக அளவில் முக்கிய பிரமுகர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளும், மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் பல மாற்றங்களும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சில மாற்றங்களை பொருளாதார ரீதியாகவும் மக்களுக்கு கொடுக்கும். நமக்கு இந்த இந்திய தேசம் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ஏற்றங்கள் நிறையா இருக்கும். பல புதிய தொழிற்சாலை அமைப்புகளும் பல புதிய தொழில்நுட்பங்களும் நமக்கு வரக்கூடும். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவில் நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வரும். புதிய விஞ்ஞானிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும். எப்படி இன்றைக்கி உலக தரத்தில் நமக்கு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம முதன்மை பெற்றிருக்கிறோமோ, அது இந்த குரு பெயர்ச்சியானது நமக்கு இன்னும் உலக தரத்தில் நமக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய விஞ்ஞானிகள் உலக அளவில் நமக்கு பேரு புகழை தரக்கூடியது, நம்மளுடைய நாட்டின் பெருமை வரக்கூடும். அடுத்ததாக ஆலயங்கள் சம்பந்தப்பட்டது, அப்புறம் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த புனித யாத்திரை இந்த வருடத்தில் எப்பொழுதுமே நமக்கு நார்தன் சைடு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஹரித்வார் போகிற ஒரு யாத்திரைகள், இல்லைன்னா வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யாத்ரா பத்ரிநாத், கேதார்நாத், இது நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு பொதுவாக உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோய் அப்படிங்கிறது குறைவாகவும் மக்களுக்கு நல்ல பொருளாதாரமும் ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் கூட, அரசாங்கம், அரசியல் தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டதில் நம்ம பல மாற்றங்களையும் அரசியல் தலைவர்களுக்கான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் இந்த குரு பெயர்ச்சியில் நாம் பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான். ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வண்டி வாகனங்கள் வாங்கிறதோ, இல்லை வீடு வாங்கிறதோ, இல்லை நமக்கு நல்ல வேலை கிடைக்கிறதோ, இது எல்லாம் இருந்தாலும் கூட இந்த 7.5 சனி இவ்வளோ நாள் என்ன பண்ணாருன்னா, ஜென்மத்தில் இது எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருந்தார். ஸோ நமக்கு வர வேண்டியது, நான் இவ்வளோ உழைச்சேன் எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நமக்கு வர வேண்டிய நன்மைகளை இந்த குரு பகவான் இப்போ நமக்கு கொடுக்க போகிறார். குழந்தை இல்லையா, குழந்தை பாக்கியங்கள் வரும். ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு. நம்ம என்ன புண்ணியங்கள் செய்திருக்கிறோமோ அதை திரும்பவும் பெறக்கூடிய ஒரு காலம். அதனால் மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து நன்மையை செய்கிறத விட கேத்து பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, பாக்கியத்தில். ஸோ எல்லா விதமான நமக்கு நன்மைகளும் தரக்கூடும்.
நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் அதற்கான நன்மைகள் நமக்கு நடக்கும். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவானால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அப்போ நமக்கு படிப்பு, திருமணம், வேலை யோகம், வீடு வாங்கிறது, பாதியில் நின்று போன வீடு கட்டுறது, இல்லை புதுசாக வீட்டில் ஏதாவது பிரச்சனை, ரொம்ப நாளாக நமக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை, இது எல்லாமே நமக்கு தீரக்கூடிய ஒரு காலம். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள். இப்போ நம்ம என்றைக்கோ பணம் கட்டியிருப்போம். அந்த இவ்வளோ நான் பணம் கட்டினா ஏஜெண்ட்டாக அவர் இன்னும் பதிலே சொல்லலை, வெளிநாட்டுக்கு போனோம், பணத்தை கட்டி நம்ம ஏமாந்துட்டோமான்னு பயந்தவங்களுக்கு கூட அந்த வெளிநாட்டு யோகம் இப்பொழுது வரும். அதனால் நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய காசு கஷ்டமாயிடுச்சே, இல்லை நஷ்டமாயிடுச்சே, இல்லை ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வேண்டாம். திருமண யோகமும் அப்படித்தான். நல்ல இது வரைக்கும் எனக்கு தடங்கலாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல இடம் நல்ல கல்யாணமாகும். 2வது திருமணத்திற்காக எனக்கு ஃபஸ்ட்டு திருமணம் ஃபெயிலியர், கல்யாணமே நான் வேண்டாம் அப்படின்னவங்களுக்கு கூட திருமண யோகம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத விட நமக்கு எது வரணுமோ வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பேங்க் லோன்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், இல்லை நான் பிஸ்னஸ்க்காக லோன் கேட்டிருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் நமக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் இருந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு காலமாகவே அமைகிறது. குடும்ப ஒற்றுமை சந்தோஷமாக இருக்கும். என்ன பரிகாரம் மகர ராசி நேயர்கள் செய்யலாம் அப்படின்னா, கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள், ராமேஸ்வரம், திருப்புல்லானி, தேவிப்பட்டினம், மகாபலிபுரம் இப்படி இடங்களுக்கு சென்று இறை வழிபாடுகள் செய்யலாம். எப்பொழுது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சென்று வழிபாடுகள் செய்யலாம். அன்னதானங்கள் அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பண்ணுங்க. இல்லை அரிசி தானம் செய்யலாம் ஆலயங்களுக்கு. இது எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு சேர வேண்டிய அனைத்து நன்மைகளும் குறித்த நேரத்தில் சேரும். ஒரு வருட காலம் நமக்கு குரு பகவான் 5லேயும் கேது பகவான் 9லேயும் இருந்து இந்தா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் குலதெய்வம் கொடுக்கும் பொழுது நம்ம வாங்கிக்கிறது புத்திசாலித்தனம். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நமக்கு கைக்கு சேரும். நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது. மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது.